Have a good day to all. Students, it's Faisal. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய பிரிட்ஜ் கோர்ஸ் புக்கில் மேத்தமெட்டிக்ஸில் 9th ஸ்டாண்டர்டுக்குள்ளே மேத்தமெட்டிக்ஸில் ஒர்க் ஷீட் 4 பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒர்க் ஷீட் 3 2 வீடியோவாக பார்த்துருக்கோம். நம்ம பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் ஷீட் 4 பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒர்க் ஷீட் 4 என்ன ஹெட்டிங்கில் வருது அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சரிங்களா, ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருது. ஓகே, ஸோ இப்போ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கரெக்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். கீழே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எது கரெக்டான விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே இருக்கிறது பூரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N, W, Q, Q டேஸ், Z, R இந்த மாதிரி எண்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா N அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர், W அப்படிங்கிறது ஹோல் நம்பர், Q அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர், Zங்கிறது இன்டிஜர், Rங்கிறது ரியல் நம்பர். ஓகே, N அப்படிங்கிறது இயல் எண்கள், Wங்கிறது வந்து முழு எண்கள், Z முழுக்கள், Q விகிதமுறு எண்கள், Q டேஷ் விகிதமுறா எண்கள், R அப்படிங்கிறது மெய்யெண்கள். இதற்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நமக்கு தெரியும் இருக்கிறதுலேயே மிக சின்ன நம்பர் சிஸ்டம், இருக்கிறதுலே மிக சிறிய எண்கணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல் நம்பர் தான். சரிங்களா, ஸோ அப்போ இருக்கிறதுலே மிக சிறுசு எண் தான். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1 2 3 மட்டும்தான் இருக்கும், 0 கூட இருக்காது. 1 2 3 4 5 6 அப்படியே போய்கிட்டே இருக்கும். 1 to 1ல் ஆரம்பித்து அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இது நேச்சுரல் நம்பர் சிஸ்டம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ இதை விட பெரிய செட்டு இயலெண்களின் கணம் இது. சரிங்களா, எண் அப்படிங்கிறது இயலெண்களின் கணம். இப்போ இயலெண்களின் கணத்தை விட பெரிய செட்டு ஒரு செட்டு இருக்குது. அந்த செட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஹோல் நம்பர்ஸ், முழு எண்களின் கணம். முழு எண்களின் கணம் இதை விட என்ன பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த எண்ணில் உள்ள எல்லா நம்பரும் டபிள்யூவில் இருக்கும், எண்ணில் உள்ள எல்லா நம்பருமே டபிள்யூவில் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கும், அவ்வளோதான். சரியா, அப்புறம் ஏற்கனவே படித்த சப்செட் டெஃபினேஷன் படி துணை கணம் படிச்சிருக்கோம் இல்லையா, கணம் படி பார்த்தீங்கன்னா என் அப்படிங்கிறது டபிள்யூவினுடைய துணைக்கணம், ப்ராப்பர் சப்செட், தகு உட்கணம். உட்கணம் சொல்கிறோம் இல்லையா, இது சொல்கிறோம், உட்கணம் தான் கரெக்ட். என் அப்படிங்கிற டபிள்யூவினுடைய உட்கணம். இன்னும் சொல்ல போனால் 0 நம்பர் கண்டிப்பாக எண்ணில் வரப்போகிறதே கிடையாது, அப்போ தகு உட்கணமாக இருக்கும். சரிங்களா, அப்போ எண்ணை விட ஒரு நம்பர் கூட 0ங்கிற நம்பர் மட்டும் இருக்கும், அது டபிள்யூ. இப்போ டபிள்யூவை விட ஒரு பெரிய செட் ஒன்று இருக்குது, முழு எண்களின் கணத்தை விட ஒரு பெரிய செட் இருக்குது, முழுக்களின் கணம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இசட், செட் ஆஃப் இன்டிஜர்ஸ். இதில் என்ன ஆகும், டபிள்யூவில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இருக்கும், அது போக நெகட்டிவ் நம்பர்ஸ் இங்கே இருக்கும். டபிள்யூவில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே இசட்டில் இருக்கும், அது போக நெகட்டிவ் நம்பர்ஸ் இசட்டில் இருக்கும். சரியா, அப்போ டபிள்யூ அப்படிங்கிறதும் இசட்டினுடைய ப்ராப்பர் சப்செட் தான், என் அப்படிங்கிறதும் இசட்டினுடைய ப்ராப்பர் சப்செட் தான். டபிள்யூவும் இசட்டினுடைய தகு உட்கணம், எண்ணும் இசட்டினுடைய தகு உட்கணம். சரிங்களா, முழுக்களின் கணத்திற்கு. ஓகே, ரைட். இப்போ இந்த எல்லா இன்டிஜர்ஸையுமே எல்லா முழு எண்களையுமே உள்ளடக்கிய ஒரு கணம் இருக்குது. அந்த கணத்துக்கு பேர் ரேஷனல் நம்பர்ஸ், Q அப்படின்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கணம் அப்படின்னு சொல்லுவோம். விகிதமுறு எண்கணம், விகிதமுறு எண்கணம் எப்படி இருக்குன்னா எண்களின் அமைப்பு A/B அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும். இங்கே இசட் முழுக்களின் கணத்தில் வந்து A/Bலாம் வராது, ஒரு நம்பராக தான் இருக்கும் இங்கே. சரிங்களா, இங்கே வந்து A/B அமைப்பில் உள்ள எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த A/B அமைப்பில் உள்ள எல்லா எண்களும் வருமா, அதாவது இசட்டில் உள்ள ஏதாச்சும் இசட்டில் உள்ள எந்த ஒரு நம்பர் எடுத்தினாலும் சரி, அந்த நம்பரை டிவைடட் பை 1ன்னு போட்டோம்னா எனக்கு அது Q ஆயிடும். அதனால மொத்த இசட்டுமே எதுக்குள்ளே தான் இருக்கும், Qக்குள்ளே தான் இருக்கும். சொல்லப்படுறீங்களா, இசட்டில் உள்ள எந்த ஒரு நம்பரை எடுத்தினாலும் பை 1ன்னு போட்டாச்சுன்னா அது A/B ஃபார்முக்கு வந்துடும். A/B ஃபார்முக்கு வந்துருச்சுன்னா அது Qக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா, இது போக இசட்டில் இல்லாத ஒரு நம்பர், இப்போ இசட்டில் 2ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2/1 அப்படின்னு போட்டாச்சுன்னா அது A/B ஃபார்ம் ஆயிடும். A/B ஃபார்ம் ஆகிடும், அப்போ அது Qக்குள்ளே வந்துடும். இதே இது 2/3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம்னா இந்த 2/3 Qவில் மட்டும்தான் இருக்கும், இசட்டில் இருக்காது. 2/3 2வும் 3யும் இசட்டில் இருக்கும், பட் 2/3 இசட்டில் இருக்காது. சரிங்களா, 2/3 Qவில் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா, அப்போ இசட்டில் உள்ள எல்லா எண்களும் இருக்கும், அது போக சில எண்கள் இசட்டில் இல்லாத எண்கள், இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சில எண்களும் வந்து Qவில் இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இந்த எண்களுக்கான கட்டுப்பாடு என்ன, கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இது விகிதமுறு எண்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 3 வகுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்படி வகுக்கிறப்ப புள்ளி வச்சு வகுக்க வேண்டி வரும். டாட் வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். சரிங்களா, டாட் வச்சு டிவைட் பண்ணுறப்ப புள்ளிக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எண்களில் முடிவடையும், ஒன்று முடிவடைஞ்சிடும், இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதால முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்த எண் வரிசை திரும்ப திரும்ப வரும்.
புள்ளிக்கு அப்புறம் ஒரு 4 நம்பர் வருதுன்னா அந்த 4 நம்பர் திரும்ப திரும்ப அதே வரிசையில் வரும். ஸோ இப்போ ஒரு 4 நம்பர் வரும், 4 நம்பர் திரும்ப திரும்ப அதே வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து விகிதமுறு எண்கள். சரிங்களா? இது போக இன்னொரு ஹெட்டிங் இருக்குது, விகிதமுறா எண்கள். அதுக்கு பேர் கியூ டேஷ். இந்த கியூ டேஷுக்கும் இந்த கியூக்கும் சம்மந்தமே இருக்காது. கியூ டேஷ் வந்து தனி ஃபார்ம் அது. சரிங்களா? கியூ டேஷ் அப்படிங்கிறது ஒரு தனி ஃபார்ம் அது. ஓகே, கியூ டேஷ் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு சொன்னால், இந்த புள்ளி வச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய எண்கள் இருக்கு இல்லையா, அது முடிவுறாது. அதே மாதிரி வந்த எண் வரிசை திரும்ப வராது. வந்த எண்கள் வரும், அந்த எண் வரிசை வராது. இப்போ 2 3 4 இப்போ 0.234 வருது வச்சுக்கோங்களேன். இந்த 2 3 4க்கு அப்புறம் ஒரு 3 வரலாம், அப்புறம் ஒரு 2 வரலாம், ஒரு 4 வரலாம். பட் இந்த 2 3 4 அப்படியே ரிப்பீட் ஆகாது. இதே மாதிரி திரும்ப ஒரு 2 3 4, திரும்ப ஒரு 2 3 4 அப்படின்னு வந்துச்சுன்னா அது விகிதமுறு எண் ஆயிடும். 2 3 4 2 3 4 வந்துச்சுன்னா அது விகிதமுறு எண். அப்படி இல்லாமல் எண்கள் மாறி மாறி வந்துச்சுன்னா அது வந்து விகிதமுறா எண்களாக இருக்கும். அது விகிதமுறு எண்களுக்கும் இந்த செட் கணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இசட் உள்ள எதுவுமே விகிதமுறு எண்களில் வராது, விகிதமுறா எண்களில் வராது. விகிதமுறு எண்களில் வரும், விகிதமுறா எண்களில் வராது. சரிங்களா? விகிதமுறா எண் அப்படின்னு சொன்னால் புள்ளிக்கு அப்புறம் முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கணும், வந்த எண் வரிசை திரும்ப வரக்கூடாது. இப்போ 2/1 வகுத்தோம்னா எனக்கு எக்ஸாக்டாக 2 தான், புள்ளிக்கு அப்புறம் இதெல்லாம் வராது. அதனால் இசட்டுக்கு உள்ள எல்லா எண்களும் கியூவில் வரும், பட் கியூ டேஷில் வராது எனக்கு. சரிங்களா? கியூ டேஷ் அப்படிங்க தனி கணமாக இருக்கும். இப்போ இந்த கியூ டேஷ் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய இன்னொரு பெரிய கணம் இருக்குது. கியூ டேஷ் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய மிகப்பெரிய கணம் ஒரு கணம் இருக்குது. அந்த கணத்துக்கு பேர் ஆர், ரியல் நம்பர்ஸ், மெய்யெண் கணம் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் மெய்யெண் கணம். மெய்யெண் கணத்தில் இது எல்லாமே இருக்கும். அப்போ இந்த கியூ ரேஷனல் நம்பர், இசட் இன்டிஜர், டபிள்யூ ஹோல் நம்பர், என் நேச்சுரல் நம்பர், கியூ டேஷ் இர்ரேஷனல் நம்பர், இது எல்லாமே ஆரினுடைய ப்ராப்பர் சப்செட்ஸ், தகு உட்கணங்கள். இந்த கியூ இசட் டபிள்யூ என் கியூ டேஷ் எல்லாமே ஆரினுடைய தகு உட்கணங்கள். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய எண் வரிசை எண் கணம் என்னன்னா ஆறு தான். மிக பெருசு வந்து 6, இருக்கிறதுலே சிறுசு வந்து எண் நமக்கு. சரிங்களா? எண் தான் சின்ன நம்பர் அப்புறமா இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இதில் இன்னொரு சில ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த இதில் உள்ள கண்டிஷன்ஸை வச்சு சில ரிலேஷன்ஸை நாங்கள் பார்க்குறோம். முதல்ல பாருங்கள், எண்ணுக்கும் டபிள்யூக்கும் யூனியன் சேர்ப்பு எடுத்தால் எண் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 2 கணங்களுக்கு நம்ம யூனியன் எடுக்கிறப்ப 2 கணங்களையும் உள்ள எண்கள் சேர்ந்து தான் மொத்தமாக வரும். சரியா? அதில் ஒரு கணம் உட்கணமாக இருந்துச்சுன்னா, இப்போ ஏ கண்டெய்ன்ட் இன் பின்னு வச்சுக்கோங்க. ஏ என்பது பியினுடைய உட்கணம், ஏங்கிறது பியினுடைய உட்கணம், அதாவது சப்செட். இப்படி இருந்துச்சுன்னா ஏ யூனியன் பி எடுத்தால் என்ன ஆகும்? ஏல உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏற்கனவே பியில் உள்ள எலமெண்ட் தான். பி யூனியன்னா என்ன செய்யணுமா? ஏ அண்ட் பி ரெண்டுலேயும் உள்ள எண்களை பூரா எழுதுவோம், வந்த எண்களையும் திரும்ப வரக்கூடாது. அப்படி தானே? ஸோ அப்போ ஏ யூனியன் பி எழுதுறப்ப ஏல உள்ள எல்லா எண்களும் பியில் உள்ள எண்களாக தான் இருக்குமா? அப்போ பி மட்டும்தான் ஆன்சராக இருக்குங்க. சொல்ல போகிறீங்களா? அதே மாதிரி தான். இப்போ ஏ வந்து என்னு, பி வந்து டபிள்யூ. அப்போ எண்ணில் உள்ள எல்லா எண்களுமே ஏற்கனவே டபிள்யூவில் உள்ளது தான். அப்போ யூனியன் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சர் டபிள்யூ மட்டும் தானே வரும். பட் இங்கே என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறான விடை. அடுத்து கியூ டேஷுக்கும் கியூக்கும் யூனியன் எடுத்தால் ஆர் கிடைக்கும். கரெக்டு தானே? கியூ அப்படிங்கிறது இந்த மொத்த கணம், கியூ டேஷுக்கு ஒரு தனி கணம். இந்த கியூவையும் கியூ டேஷையும் மொத்தமாக சேர்த்ததுக்கு பேர் தான் ஆர். டயக்ராம்லேருந்து பார்த்துக்கலாம். இந்த கியூ டேஷ் எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளடக்குனா ஆர் கிடைச்சிடும். கியூங்கிறது மற்ற எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. கியூ டேஷுக்கு ஒரு தனி கணம், இது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளடக்கியது தான் ஆர். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கியூக்கும் கியூ டேஷுக்கும் இன்டர்செக்ஷன் வெட்டு எடுத்தோம்னா ஆர் கிடைக்குமா? கியூங்கிறது தனி கணம்னு சொல்லிட்டோம், கியூ டேஷுங்கிறது தனி கணம் சொல்லிட்டோம். அப்போ இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டி செட்டு தான் கிடைக்கும், ஆர் கிடைக்காது. வெற்று கணம் தான் கிடைக்குமே தவிர ஆர் கிடைக்காது. ரெண்டுலேயும் எந்த எலமெண்ட்டுமே பொதுவாக இருக்காது, இல்லை தானே? அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் எனக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும், ஆர் கிடைக்காது. அதே மாதிரி இசட்டுக்கும் ஆருக்கும் யூனியன் எடுத்தால் இந்த இசட்டுங்கிறது ஆரினுடைய ப்ராப்பர் சப்செட், தகு உட்கணம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ தகு உட்கணத்துக்கும் பெரிய கணத்திற்கும் இடையில நம்ம யூனியன் எடுக்கிறப்ப கிடைக்கிறது பெரிய கணமாக தான் இருக்கும். அப்படிதானே? இப்போ ஏ யூனியன் என் யூனியன் டபிள்யூ எடுத்தால் டபிள்யூ தானே ஆன்சராக இருக்கணும். இங்கே என் கொடுத்த மாதிரி இசட் கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ இதுவும் சரியான ஆன்சர் கிடையாது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, கியூ டேஷ் யூனியன் கியூ ஈக்குவல் டு ஆருங்கிறது மட்டும்தான். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். செகண்டு, which one of the following is correct in 4 decimal places of 3.45 the bar. 3.45க்கு பார் போட்டிருக்காங்க. இதனுடைய 4 decimal place சொல்லுங்கிறாங்க. இந்த பார் போட்டால் என்ன அர்த்தம்? இந்த எத்தனை நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் அதே வரிசையில் திரும்ப திரும்ப வருதுன்னு அர்த்தம். இப்போ 4-5 இதுக்கு மேலே பார் போட்டாங்கன்னா இன்னொரு தடவை 4-5, இன்னொரு தடவை 4-5 4-5 4-5 போய்கிட்டே இருக்கும்.
அவங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டெசிமல் தானே கேட்குறாங்க. அப்போ இதோடு நிறுத்திக்கலாமா? 0.4545 இதோடு நிறுத்திக்கலாம் நான். அப்போ இது முதல்ல ஆப்ஷன் பாருங்கள் 3.4545 இருக்குதுங்களா? அப்போ அதுதான் இதற்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ரைட். ஓகே இப்போ அடுத்த ப்ராப்ளம் போனோம் அப்படின்னு சொன்னால், இஃப் nth root of x equal to r, x is called as nth root of x equal to r இல் x என கூறப்படுவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் nth root x அப்படின்னு சொன்னால் இதில் இந்த nக்கு பேர் இண்டெக்ஸ், தமிழில் வந்து மூல வரிசை, மூலத்தின் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். மூலத்தின் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ரூட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து ரேடிக்கல். ரேடிக்கல் அப்படின்னா மூலக்குறியீடு. மூலக்குறியீடுன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸோடைய பேர் வந்து ரேடிகேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரேடிகேண்ட் மூலத்தின் அடிமானம். மூலத்தின் அடிமானம் அதாவது மூல அடிமானம். சரிங்களா? எக்ஸினுடைய பேர் தான் மூல அடிமானம். சரிங்களா? அப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இண்டெக்ஸுங்கிறது மூலத்தின் வரிசை, இந்த ரேடிக்கல்ங்கிறது மூல குறியீடு, இந்த ரேடிகேண்ட் அப்படிங்கிறது தான் மூலத்தினுடைய அடிமானம். அவன் எக்ஸ் தானே கேட்டிருக்கான், எக்ஸுங்கிறது இங்கே மூலத்தினுடைய அடிமானம் தானே உள்ளே இருக்கிறது தானே. அப்போ ரேடிகேண்ட் அப்படிங்கிற மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடணும். ஓகே ரைட். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், த ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 த ஹோல் பவர் 3. சரிங்களா? இதனுடைய ஃப்ராக்ஷனல், அதாவது இது வந்து அடுக்கு, இண்டெக்ஸ்னால் வந்து இங்கே அடுக்குன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுக்கு வந்து ஒரு விகிதமுறு என்ன இருக்கணும், ஃப்ராக்ஷன் ஏபிபி அமைப்பில் இருக்கிற மாதிரி இது எழுத சொல்கிறாங்க. 64 அடுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஏபிபியாக இருக்கிற மாதிரி எழுத சொல்கிறாங்க. சரி, நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, இங்கே ஒரு 2 போட்டு வச்சிங்களா, இங்கே இண்டெக்ஸ் 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை எப்படி எழுதுவோம்? நம்ம 64 அடுக்கு 1/2ன்னு எழுதுவோமா? இந்த ஸ்கொயர் ரூட் 2 அப்படிங்கிறத பவர் 1/2 நம்ம எழுதுவோம். சரியா? ஓகே. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64க்கு ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, கியூப் இருந்தால் வலது பக்கம் என்ன ஆகும்? 64 பவர் 1/2 இதுக்கு ஹோல் கியூப் ஆகுமா? இடது பக்கம் ஹோல் கியூப் எடுத்தால் வலது பக்கம் ஒரு ஹோல் கியூப் வரும். சரியா? அடுக்கு 3, 2 பக்கம் அடுக்கு 3 வரும். சரியா? இப்போ என்ன செய்யலாங்க பாருங்கள், அடுக்குக்கு அடுக்கு இருக்குது அப்படின்னா 1/2, இந்த மொத்த நம்பருக்கு ஒரு அடுக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? அடுக்கையும் அடுக்கையும் பெருக்கிக்கலாமா? அப்போ என்ன ஆகும்னா 64 பவர் 1/2 இன்ட்டு 3 ஆகும். அடுக்குக்கு அடுக்கு ரெண்டையும் பெருக்கிக்கலாம், 1/2 இன்ட்டு 3. சரியா? அப்போ இது எப்படி சொல்லலாம்னா 64 3/2 அப்படின்னு சொல்லிக்கலாம். 64 1/2 இன்ட்டு 3, இந்த 3 வந்து 3/1ன்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்போ 2 நியூமரேட்டரையும் பெருக்கணும். 1 இன்ட்டு 3 3, 2 இன்ட்டு 1 2. அப்போ 64 அடுக்கு 3/2. சரிங்களா? 64 அடுக்கு 3/2. 64 அடுக்கு 3/2 தான் இருக்கா, பி ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ரைட். அதுக்கு அடுத்த ப்ராப்ளம், 5th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் 125/343 ஹோல் பவர் 2/3 இருக்குண்ணா. ஹோல் பவர் 2/3 இஸ் 125/343 அடுக்கு 2/3. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை சிம்பிளாக நான் சிம்பிளிஃபை பண்ணுற பாருங்க. 125/343 இருக்கா, இதனுடைய அடுக்கை நான் இந்த அடுக்கு 2/3 1/3 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 2/3 1/3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா, இந்த கீழே இருக்க நம்பரை பாருங்கள், கீழே இருக்க நம்பர் 3 தானே, 3. அப்போ இந்த 125 எந்த எண்ணினுடைய அடுக்கு 3ஆக எழுத முடியும்னு பாருங்கள். எந்த எண்ணினுடைய பவர் 3 வர்ற மாதிரி இந்த 125 எழுத முடியும் பாருங்கள். இந்த 125 5 அடுக்கு 3 எழுதிக்கிட முடியுமா? 5 பவர் 3 வந்து 125, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 125. அதே மாதிரி 343 இதை எந்த நம்பரினுடைய பவர் 3 எழுதலாம், அடுக்கு 3 எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 7 அடுக்கு 3. சரிங்களா? 7 49, 49 இன்ட்டு 7 போட்டிங்கன்னா 349 கிடைக்கும், 343 கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? போட்டுட்டு ஓகே, இதுக்கு இப்போ ஹோல் பவர் ஒரு 1/3, வெளியில் வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? இப்போ
நியூமரேட்டருடைய பவரும் டினாமினேட்டரோட பவரும் சேமாக இருக்கு இல்லையா, அது பவரை மொத்தமாக மேலே எடுத்துடலாமா? பவரை மேலே எடுக்கிறப்ப இது என்ன ஆகும்? 5/7 த ஹோல் பவர் 3 இன்ட்டு 1/3 பவர் மேலே வந்து இந்த 1/3 பெருக்கல் வந்துடும், இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? இந்த 3 அடிபட்டு போயிடும். அவங்க பாக்கி இருக்கிறது 5/7 இந்த ஹோல் ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோம்னா 25/49 தருக்கு. அப்படி தான் ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, the radical form of the cube root of the number of squares in a chessboard is, அதாவது ஒரு செஸ் போர்டு இருக்கு இல்லையா, செஸ் போர்டில் இருக்கக்கூடிய சதுரங்களினுடைய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் எ செஸ் போர்டு. ஒரு செஸ் போர்டில் இருக்கக்கூடிய சதுரங்களினுடைய எண்ணிக்கையை கியூபிக் ரூட், முப்படிமானம், படி வந்து 3 உடைய முப்படிமானம், சரிங்களா, முப்படிமானம் உடைய ரேடிக்கல் ஃபார்ம் மூல அமைப்பில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு செஸ் போர்டில் முதல் எத்தனை சதுரம் இருக்கும், எத்தனை ஸ்கொயர் இருக்கும் அப்படின்னா 64 சதுரங்கள் இருக்கும். அதாவது 8 ரோ 8 காலம். சரி, மொத்தம் 64 சதுரங்கள் இருக்கும். இந்த 64 சதுரங்களை கியூப் ரூட்டில் எழுத சொல்கிறாங்க. அப்போ எப்படி எழுதுனா போதுமா? கியூபிக் ரூட் ஆஃப் 64 சதுரங்களை கியூப் ரூட் முப்பரிமாணத்தில் எழுத சொல்கிறாங்க. அப்போ கியூபிக் ரூட் ஆஃப் 64 எழுதிக்கலாம். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படிங்கிற சி ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் எ கார் ஓனர் பெய்டு rupees 1000.34 பார் ஃபார் ரீஃபில்லிங் பெட்ரோல் ஆன் த ஃபஸ்ட் டே. ஒரு காரோட ஓனர் என்ன செய்கிறாருன்னா, மொதல் நாள் காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாரு? 1000.34 பார் 34 பார் வந்து அமௌண்ட் கொடுக்குறாரு அவர். சரி, அண்ட் rupees 999 இந்த அமௌண்ட் வந்து 999.34 பார். சரிங்களா? இந்த அமௌண்ட் இந்த செகண்ட் டே. சரிங்களா? இரண்டாம் நாளில் அதே காருக்கு 999.34 பார் அமௌண்ட்டுக்கு வந்து என்ன செய்கிறாரு? பெட்ரோல் போடுறாரு. தென் ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு பைக்கும். அப்புறம் மொத்தமாக செலுத்திய தொகை எவ்வளவு? மொத்தமாக செலுத்திய தொகை அப்படிங்கிறப்ப ரெண்டையும் கூட்டிட்டா போதுமா? முதல் நாள் எவ்வளோ செலவழிக்கிறார் அவர்? 1000.34 பார். ரெண்டாவது நாள் 999.34 பார். சரிங்களா? ரெண்டுலேயுமே பாரில் தான் இருக்குது. அப்படி ரெண்டு நம்பர் அப்படி கூட்டிக்கலாமா? 4 + 4 ஒரு 8, 3 + 3 6 கூட்ட போகிறோம். சரிங்களா? 0 + 9 9, 0 + 9 9, 0 + 9 9, இந்த 1 போட்டாச்சுன்னா 1. அப்போ 1999.68. இந்த 68 மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 68 பார். 1999.68 பார் அப்படிங்கிற ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம். த வேல்யூ ஆஃப், இது வந்து 4th ரூட் ஆஃப் 16⁻². எஸ், சரிங்களா? இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இதை போல் சுருக்கோமா? முதல்ல இந்த 4th ரூட் ஆஃப் 16⁻² இருக்கு இல்லையா, அதை சுருக்கணும்னா இப்படி எழுதலாமா? இதை 4th ரூட் ஆஃப் இந்த 16⁻² இருக்கு இல்லையா, இந்த 16 அப்படிங்கிறத 4√2 ஹோல் பவர் -2 சொல்லிக்கலாமா? 16 4/2 4 ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பவர் அதுக்கு மேலே ஒரு பவர், 4/2 அந்த மொத்தத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 4th ரூட் ஆஃப் 4 பவர் 2 × -2 ஒரு -4, 2 × -2 ஒரு -4. இப்போ 4th ரூட் அப்படிங்கிறத என்ன செய்வோம்? 4 பவர் -4 இந்த ஹோல் பவர் 1/4 எழுதுவோமா? 4th ரூட் அப்படின்னா ஹோல் பவர் 1/4. இப்போ என்ன செய்யலாம்? இதை 4 பவர் இங்கேயும் பவரையும் பெருக்கணும்னா -4 × 1/4 -4/4 -4 × 1/4 4/4. இந்த 4 கேன்சல் ஆகி -1 4√-1 4√-1. இந்த 4 2√2 எழுதலாமா? பவர் -1. இங்கே கொடுத்துருக்க ஆன்சரில் 4√2 இல்லை, அதனால் 2 வர்ற மாதிரி எழுதிக்கிறேன். 2√2 ஹோல் பவர் -1. இப்போ பவரையும் பெருக்கிட்டோம்னா 2√-2. அப்போ 2√-2 தான் ஆன்சர். இதில் கொடுத்துருக்கிற 2√-2 ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, 2 பவர் -2 இந்த நம்பர் வந்து 2 பவர் -2 இருக்கும். ஏ ஆப்ஷன் அதான் கரெக்டான ஆன்சர்.
ரைட். அப்போ இதோட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் முடியுது. இதுக்கு அடுத்து வந்து ஷார்ட் ஆன்சர் கொடுக்குறது. ஆன்சர் வெரி ஷார்ட்லி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் தி ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 32/243. 32/243 ஃபிஃப்த் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூலம் 5 உடைய ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஃபிஃப்த் ரூட் அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியது 5√32/243. இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது. சரிங்களா? அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 5 ரூட் இருக்கு இல்லையா, இந்த 5 ரூட்டை நம்ம நம்பராக எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதலாம்னா 32/243 அடுக்கு 1/5 அழிக்கலாமா? இந்த 5 ரூட் அப்படிங்கிறது அடுக்கு 1/5 எழுதிக்கலாம். சரியா? இப்போது மேலே இருக்கிறதுல டினாமினேட்டர் என்னென்னு பாருங்கள், 5 தானா? அப்போ இந்த 32 ஏதாச்சும் ஒரு நம்பரினுடைய அடுக்கு 5 வர்ற மாதிரி எழுதணும். அதே மாதிரி 243 ஏதாச்சும் ஒரு நம்பரினுடைய அடுக்கு 5 வர்ற மாதிரி எழுதணும்னா. சரிங்களா? இப்போ 32ங்கிறத 2 அடுக்கு 5 எழுதிக்கலாமா? அதே மாதிரி 243 3 அடுக்கு 5 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, 3 அடுக்கு 5 என்ன செய்யுங்க, ஹோல் பவர் ஒரு 1/5. இப்போ இந்த நியூமரேட்டருக்கும் பவர் 5, இந்த டினாமினேட்டருக்கும் பவர் 5. அப்போ 2/3 ஹோல் பவர் 5 எழுதிக்கலாமா? இதை ஒரே பவராக இருக்கிறதுனால 2/3 ஹோல் பவர் 5 எழுதிக்கலாம். இப்போ அதுக்கு ஹோல் பவரில் ஒரு 1/5 இருக்குது. இப்போ இந்த 5 கட் ஆகிட்டுனா 2/3 பவர் 1. அப்போ 2/3 தான் ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் வந்து 2/3 சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, இந்த 32 எப்படி 2 அடுக்கு 5 எழுதலாம் அப்படின்னா, 32 7 வகுத்தல் போட்டு பாருங்கள், 2ஆல் வகுத்து பாருங்கள். 2ஆல் வகுத்திங்கன்னா 16, ஒரு 2 6 12, திரும்ப ஒரு 2ஆல் வகுத்திங்க அப்படின்னு சொன்னால் 8 2 16, திரும்ப ஒரு 2 4 2 8, திரும்ப ஒரு 2 போட்டிங்கன்னா 2 4. சரிங்களா? மொத்தம் 5 2 கிடைக்கும். அதே மாதிரி 243 3ஆல் போட்டிங்கன்னா 8 3 24, 1 3 3, திரும்ப 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 2 3 6 21, 7 3 21. சரிங்களா? திரும்ப 3ஆல் போட்டிங்கன்னா 1 3 27, திரும்ப ஒரு 3ஆல் போட்டிங்கன்னா 3 3 9. அகெயின் 5 3 கிடைக்கும். சரிங்களா? அப்போ 3 அடுக்கு 5 2 அடுக்கு 5ன்னு சொல்லி இதை பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 27/125 the whole power -2. இது வந்து -2. இங்கே வந்து கியூப் இருக்கு, -2 யூசிங் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத எழுதுகிறோம் பாருங்கள். கியூபிக் ரூட் 27/125 the whole power -2. ஓகே, முதல்ல ரூட்டோட பிரச்சனையை நம்ம முடிப்போம். இப்போ கியூபிக் ரூட் அப்படின்னு என்ன அர்த்தம்? பவர் 1/3 அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? 3 ரூட் அப்படின்னு சொன்னால் பவர் வந்து 1/3 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/3 இதுக்கு ஹோல் பவரில் என்ன இருக்கும்? ஒரு -2 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பவரை பாருங்கள், 1/3 தானே, டினாமினேட்டரில் 3 இருக்கா? அப்போ இந்த 27 ஏதாச்சும் ஒரு நம்பரினுடைய அடுக்கு 3 வர்ற மாதிரி எழுதணும். அப்போ 3 அடுக்கு 3 போட்டால் 27 வந்துடுமா? அப்போ 27 3 அடுக்கு 3ன்னு போடலாம். அதே மாதிரி 125ங்கிறது 5 அடுக்கு 5. இந்த 125 27 நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 125ங்கிறது 5 அடுக்கு 3, சாரி 5 அடுக்கு 3. சரிங்களா? 5 அடுக்கு 3 இந்த ஹோல் பவர் 1/3 இந்த ஹோல் பவர் -2. ஓகேவா? இங்கே வந்து 3. சரிங்களா? 3. அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கேயும் பவர் 3, இங்கேயும் பவர் 3. அப்போ என்ன செய்யலாம்? ரெண்டுக்கும் பொதுவாக பவர் 3 மேலே எடுத்துடலாமா? அப்போ 3/5 ஹோல் பவர் 3 × 1/3. இந்த 3 மேலே வந்துடும், இந்த 1/3 பெருக்கல்ல போயிடும். இந்த ஹோல் பவர் -2. இப்போ இந்த 3 அடிச்சிடலாம் இல்லையா? அப்போ வெறும் 1 தான் இருக்கும். 1 × -2 -2. அப்போ ஆன்சர் வந்து 3/5 ஹோல் பவர் -2. இப்போ பவரில் மைனஸ் இருக்குது இல்லையா? அப்போ இந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பவரில் இருக்கிற மைனஸை எடுக்கணும்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பரை தலைகீழாக மாற்றணும். அப்போ 3/5 5/3 அப்படின்னு மாற்றியாச்சுன்னா பவரில் இருக்க மைனஸ் போயிடும், வெறும் 2 சரிங்களா? இந்த மைனஸ் எடுக்கிறா இருந்தால் கீழே இருக்கிற விகிதமுறை என்ன, இடத்த தலைகீழாக மாற்றணும், அவ்வளோதான். இப்போ ஸ்கொயரை கொண்டு போனீங்கன்னா 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9. அவன் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் விகிதமுறை என்னாக எழுத சொல்லியிருக்கான். இந்த கொடுத்துருக்கிற நம்பரை விகிதமுறை என்ன எழுத சொல்லியிருக்கான். விகிதமுறை என்ன வந்து என்னது 25/9 அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்சர் ஷார்ட்லி கொடுத்துருக்காங்க. த காஸ்ட் ஆஃப் எ பேராசிட்டமால் டேப்லெட் இஸ் ₹3.75 பார். இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஷின் என்னென்னா represent 3.75 பார் ஆன் தி நம்பர் லைன் அப் டு 4 டெசிமல் பிளேசஸ். 4 டெசிமல் பிளேசஸ்க்கு இது நம்பர் லைனில் மார்க் பண்ணி மட்டும் காமிக்க சொல்கிறோம். விசுவலைஸ்லாம் பண்ண சொல்லல நம்மளை. ஜஸ்ட் இந்த 3.75 4 டெசிமல் பிளேஸுக்கு மார்க் பண்ணி காமிக்கணும். அப்போ முதல்ல 4 டெசிமல் பிளேஸ் எழுத தெரியணும். 3.75 பார் இதை 4 டெசிமல் பிளேஸ் எழுதுறாங்க. இப்படி எழுதலாம் 3.7575. இதான் 4 டெசிமல். புள்ளிக்கு அப்புறம் 4 இலக்கங்கள் வர்ற மாதிரி. டெசிமல் பிளேசஸ்னால் புள்ளிக்கு அப்புறம் உள்ள இலக்கங்கள்னு அர்த்தம். புள்ளிக்கு அப்புறம் 4 இலக்கங்கள் வர்ற மாதிரி 3.7575. இதை ஒரு என்கோட்டில் குறிக்க சொல்கிறோம். அப்படி தானே? ஒரு நம்பர் லைன் இப்படி எடுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் லைன் சும்மா எடுத்துகிட்டு இப்போ இதில் என்ன செய்யுங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன செய்யுங்க, இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். 3.7575 மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் போடுங்க. இது 7575னா இதுக்கு முந்தின பாயிண்ட் என்னவாக இருக்கணும்? 7574 இருக்கணும். இதுக்கு இது 7575னா கடைசி நம்பர் தான் முந்தி வரும். அப்படி தானே? அப்போ இதுக்கு முந்தின நம்பர் 7574. அதுக்கு முந்தின நம்பர் 3.7573ன்னு இருக்கும். 74க்கு முந்தின நம்பர் 73. அதுக்கு முந்தின நம்பர் 3.7572. அதுக்கு முந்தின நம்பர் எழுதிங்கன்னா 3.7571. 71, 72, 73, 74, 75. அதே மாதிரி அடுத்த நம்பர் 75க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3.7576ன்னு வரும். 7576. ஓகேவா? அதுக்கு அடுத்த நம்பர் 3.7577. அதுக்கு அடுத்த நம்பர் 3.7578. அதுக்கு அடுத்த நம்பர் 3.7579. நிறுத்திக்கலாம். போதும். ஒரு நம்பர் லைன் எடுத்து மார்க் பண்ணி காமிச்சிட்டு இதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த இருக்கு இல்லையா, இந்த 3.7575 அதை மட்டும் மார்க் பண்ணி காமிக்கணும். இந்த புள்ளியை மட்டும் மார்க் பண்ணி காமிச்சு இந்த நம்பரை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் நம்பர் லைனில் மார்க் பண்ணி காட்ட சொல்லிக்கலாம். மார்க் பண்ணி காட்டியாச்சு. இதான் நம்பர் லைன். நீங்கள் எக்ஸட்ரா இங்கேயும் போட்டு விட்றலாம், இங்கேயும் போட்டு விட்றலாம். இதான் நம்பர் லைனு. நம்பர் லைனு 3.7575 எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணி காமிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் visualize 0.436 on the number line using successive magnification. வரிசைப்படுத்தப்பட்ட என்கோடுகளினுடைய அமைப்பை கொண்டு வரிசையாக என்கோடு அமைப்பை கொண்டு 0.436 எப்படி வந்து என்கோட்டில் குறிக்கலாம். சரிங்களா? சரி, நான் வரிசையாக டயக்ராம் போடணுங்க. பாருங்க, முதல்ல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கேட்டுச்சு. இப்போ இதில் இங்கே 0 இருக்கிறதா நம்ம எடுத்துக்கோம். வச்சுக்கோங்க, இது 0. சரிங்களா? 0 எடுத்தோம்னா இங்கே எனக்குள்ள ஒரு 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நமக்கு தேவை 0.4, 0.4. அப்போ 0 முதல் நம்பர் மட்டும் பாருங்கள். புள்ளிக்கு அப்புறம் 0.4. 0.4ங்கிறது 0க்கும் 1க்கும் நடுவில் வருமா? அப்போ இந்த 0, 1 அப்படிங்கிறத 10 இடைவெளிகளாக பிரித்து எழுதுங்க. இந்த 0க்கும் 1க்கும் இடையில இந்த இடைவெளி இருக்குல்ல, இதை 10ஆக பிரிக்கிறேன். இது பிரிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 இடையில கொஞ்சம் பெருசு பண்ணி எழுதுறேன். இந்த 10 மட்டும் இப்போ அடுத்து தனியாக பெருசு பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, முதல் நம்பர் 0. அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும்? 0.1. அடுத்த நம்பர் 0.2. அடுத்த நம்பர் 0.3. அடுத்த நம்பர் 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 and 1. 0.10 போட்டக்கூடாதுன்னா 1. 0.10ங்கிறது 1. இங்கே நமக்கு 0.9க்கு அப்புறம் 1 வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இந்த 0 அப்படிங்கிறது இந்த இருக்குது பாருங்கள். இவங்க கொடுத்துருக்க இந்த 0 இந்த இருக்குது. இந்த 1 வந்து நேராக இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? 0, 1. அப்போ இந்த 0, 1 10 இடைவெளிகளாக பிரிச்சாச்சு. 10 நம்பர்ஸாக பிரிச்சாச்சு. அதுக்கு நடுவில் 10 நம்பர்ஸுக்கு பிரிச்சிட்டோம். இப்போ இதில் நமக்கு 0.4 தானே வேணும். 0.4 இந்த இருக்கா? 0.4 இந்த இருக்குது. இதுதான் 0.4. சரி, அடுத்து பாருங்கள் 0.4க்கு அப்புறம் 3. அப்போ 0.43 அப்படின்னா அது 0.4க்கும் 0.5க்கும் நடுவில் இருக்குமா? 0.43 இது 0.4னா இது ஒட்டி இருக்குது. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இது 0. இதை ஒட்டி இருக்க அடுத்த நம்பர் 0.41, 0.42, 0.43, 44, 45, 46, 47, 48, 49, 0.5. இப்படி தான் போகும் நமக்கு.
சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்கிறேன், அப்போ 0.4 to 0.5 இருக்கு இல்லையா, அதை ஒரு 10 சம இடைவெளிகளாக பிரித்து எழுதுகிறேன். 10 ஈக்குவல் லென்த்தில் பிரித்து எழுத போகிறோம். ஓகே, பாருங்கள். இப்போ முதல் நம்பர் வந்து 0.4, 0.5 வரைக்கும். இப்போ 0.4க்கு அடுத்த நம்பர் 0.41, அதுக்கு அடுத்த நம்பர் 0.42, அதுக்கு அடுத்த நம்பர் 0.43, அதுக்கு அடுத்த நம்பர் 0.44, அதுக்கு அடுத்த நம்பர் 0.45, 0.46, 0.47, 0.48, 0.49, 0.5. ஓகேவா? இப்போ எனக்கு தேவை 0.4க்கு அப்புறம் 3 தானே வேணும். அப்போ 0.43, அப்போ 0.43ங்கிறது இந்த இருக்குது இந்த பாயிண்ட். இப்போ 0.43க்கு அப்புறம் ஒரு 6 இருக்குது, அப்படிதானா? அப்போ 0.43க்கும் 0.44க்கும் நடுவில் தான் அது வருமா? 43க்கு அப்புறம் 6 இருக்குது. அப்போ 0.43க்கும் 44க்கும் நடுவில். அப்போ 43 to 44 இருக்குது. அது 10 சம பங்காக பிரிங்க நீங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சமமாக பிரிச்சிட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இந்த 0.43க்கும் 0.44க்கும் நடுவில் இருக்கிற 10 இருக்குது தெரியுமா, 10 பிரிவுகள். அந்த 10 பிரிவில் ஒன்று தான் 0.436. ஸோ இப்போ அகைன் ஒரு நம்பர் லைன், திரும்ப ஒரு நம்பர் லைன் போட்டுக்கிறேன். இதில் முதல் நம்பர் வந்து 0.43, சரிங்களா? ரெண்டாவது நம்பர் 0.431, மூணாவது நம்பர் 0.432, 0.433, 434, 0.435, 0.436, 0.437, 0.438, 0.439, 0.44. சரிங்களா? 0.44. நமக்கு தேவை 0.436 தானே. 0.436 இந்த இருக்கா, 0.436 மார்க் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன செஞ்சால் போதும், மார்க் பண்ணி காமிச்சிட்டா போதும். இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட். ஓகே, இங்கே எதெல்லாம் பிரிச்சுக்கோங்க பாருங்கள். இப்போ 0.4 இருக்கு இல்லையா, இந்த 0.4 வந்து நேராக இங்கே போயிருக்கும். இந்த 0.5 வந்து நேராக இங்கே இப்படி யாரை மார்க் போட்டு காமிச்சு, சரியா? அதே மாதிரி இந்த 0.43 நேராக இங்கே போயிருக்கும். இந்த 0.43 இருக்கு இல்லையா, இது அங்கே போயிருக்கும். ஓகே, இந்த 44 இங்கே போயிருக்கும். ஓகே, கொஞ்சம் ரொம்ப வந்தோம்னா இப்படி போகிறோம். 44 இந்த இடத்துக்கு போயிருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான 0.436 இந்த இடத்துல இருக்குது, அதை மார்க் பண்ணி காமிச்சிட்டா போதும். ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா. இதோட நம்மளோட ஒர்க் ஷீட் 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க் ஷீட் 5 பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.